அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பார்க்குறோம். கிட்டத்தட்ட நம்ம அப்டேட்டோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா லெபனானில் பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட்டு சக்ஸஸ். நேற்று நான் உங்களுக்கு 10 மணி என்னுடைய கடைசி வீடியோ வெளியிட்டிருந்தேன் ரவிக்குமார் சோமு சேனலில். நான் வீடியோ உங்ககிட்ட ரீச் ஆனது 10:15 10:25 சீஸ்ஃபயர் அமைதிக்கான ஒப்பந்தம் ஜஸ்ட் ஒரு 10 நாள் தள்ளி போட்டிருக்காங்க. அதாவது இஸ்ரேலும் லெபனானும். பட் இந்த பேச்சுவார்த்தையில் ஹெஸ்புல்லா கிட்ட கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா இல்லை, லெபனான் அரசாங்கமும் இஸ்ரேலும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுக்கிறேன். பட் லெபனானில் பெரிய அளவுக்கான ஒரு செலிப்ரேஷன், பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கலாம். இது ஈரான் கொடுத்த அழுத்தமா, இல்லை ஹவுதிகள் கொடுத்த அழுத்தமா, இல்லை பேச்சுவார்த்தைக்கான ஒரு அடுத்த ஸ்டெப்பா அப்படின்ற 3 முக்கோண காதல் கதையாக பார்த்துடலாம் இந்த பதிவில். அது இல்லாமல் அமெரிக்கா தரப்பில் ஆல்மோஸ்ட் நான் ஹெண்டுன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட எங்கள் கோரிக்கை எல்லாமே ஈரான் தரப்பில் ஏற்றுக்கிட்டாங்கன்றாங்க. அது உண்மையா அப்படின்றதையும் பார்த்துடலாம். சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்துடலாம். வாங்க வாக்காளர் பெருமக்களே, என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தேர்தலில். ஜனநாயக திருவிழாவில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. பட் பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜனநாயக திருவிழாவில் கலந்துட்டு சந்தோஷமாக இருக்குமோ இல்லையோ, அடிக்கிற வெயிலில் ஒவ்வொரு வேட்பாளரையும் ஒவ்வொரு கட்சி தலைவரையும் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அப்படியே எல்லாமே ஒவ்வொருத்தரும் அப்படி கருத்து போய் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே ரொம்ப வெயில் தாங்க முடியாமல் இருக்காங்க. இந்த தேர்தலே வெயில் இல்லாத சமயத்தில் வச்சாங்கன்னா கூட பாவம் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக கேம்பிங் பண்ணுவாங்க. வெயிலெலாம் ரொம்ப கடுமையாக இருக்குது. சரி, அடுத்த 5 வருஷத்துக்கான ஒரு முதலீடாக பார்க்குறாங்க. ஜெயிச்சவங்களுக்கு ஓகே, தோற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, ஃபீலாக கூட இருக்கும்ல. எனியோ இது இன்றைய தேர்தல் நிலவரம். பட் மிக முக்கியமான அப்டேட்டுங்க. நைட் 10:25 மெசேஜ் இந்திய நேரப்படி ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி இஸ்ரேலும் லெபனானும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு 10 நாளைக்கு தள்ளி வைத்திருக்காங்க. சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டு 10 நாள் ஆல்மோஸ்ட் இது சக்ஸஸ் தான். 38 வருஷத்துக்கு அப்புறம் லெபனானும் இஸ்ரேலும் பேச வச்ச பெருமை எனக்கு இருக்கிறது. வேறு எந்த தலைவர்களும் இல்லை, என்னால் மட்டும்தான் முடிஞ்சது. அதுவும் பிரசிடென்ட் அவுன் அவர்கள் நேரடியாகவே லெபனான் பேசுகிறாங்க. 2 தலைவர்களையும் சந்திக்க வைக்கிற பெருமை எனக்கு இருக்கிறது. அடுத்த வாரத்தில் சந்திக்க போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட். 2 இராணுவம் கலந்துரையாட போகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு. இப்பொழுதைக்கு போர் நிறுத்தம் என்பது அங்கே அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதில் ட்விஸ்ட் வச்சிட்டாரு. என்னென்னா, உடனே போர் நிறுத்தம் அமலுக்குன்னு சொல்லியிருந்தானே பரவாயில்ல, ஒரு 3 மணி நேரம் கேப்பை கொடுத்துட்டாரு மனுஷன். அந்த 3 மணி நேரம் கேப்பில் நடந்த தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி, அதை விட இதுக்கப்புறம் நம்ம கோட்டசாமியை கையில் பிடிக்க முடியாது, இனிமேல் நான் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா போரையும் நிறுத்தினேன் அப்படின்னு. இது ஐ திங்க் 10வது போர்னு நினைக்கிறேன். 10வது யுத்தத்தை நிறுத்தின பெருமை எனக்கே சாருன்ட்டு இனிமேல் அக்கில் பிரிண்ட் அவுட் வச்சுன்னு சுற்றுவார். அந்த பக்கம் அக்கில் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுவாங்க, இவர் பிரிண்ட் அவுட் வச்சுன்னு சுற்ற போகிறாரு. நான் தான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தேன். எங்கள் ஈரான் யுத்தத்தை யார் கொண்டு வந்தது? நான் தீன். இங்கே லெபனான் யுத்தத்தை கொண்டு வந்தது யார்? நான் தீன். இந்த மாதிரி பல யுத்தம் அவரோட வரிசைகளை சேரும். சரி, எது எப்படியோ இன்னும் 1 மாதத்துக்கு நம்ம இவரை வச்சு தான் செய்ய போகிறோன்றது கூடுதல் தகவல். ஆனால் இதில் நிறைய ட்விஸ்ட் அடிக்குதுங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சில கான்ட்ராவர்சிலாம் இருக்குது. அது நிஜமாவே ஹெஸ்புல்லாவுக்கு பலனை கொடுக்குறதா அப்படின்னா, நேற்று ஹெஸ்புல்லா தரப்பில் பெரிய செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. எந்த பெய்ரூட்டில் குறிப்பாக ஹெஸ்புல்லா இல்லை தொடர்ந்து பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டதோ, அதே பெய்ரூட்டில் இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே ஹெஸ்புல்லானுடைய கொண்டாட்டத்தை பாருங்கள். சும்மா பெய்ரூட்லேருந்து வெளியில் காரில் மேலே நின்றுக்கிட்டு கன்று ஷூட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நெஞ்சில் வெடியே ஷூட் பண்ணுறாங்க. வெடியே ஷூட் பண்ணுறாங்க. தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடித்து தள்ளுறாங்க. மக்கள் ஹெஸ்புல்லா கொடியை சுற்றி லெபனான் முழுவதும் சுற்றி தள்ளுறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பதிவு எல்லாமே ஹெஸ்புல்லானுடைய மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் லெபனானுக்குள்ளார. அப்போ அந்த பெய்ரூட்டுக்குள்ளாரையே இந்த எலிவலையிலேருந்து வெளியே வர மாதிரி அனௌன்ஸ் பண்ண அடுத்த 1 மணி நேரத்தில் வெளியே அவங்க பாட்டுக்கு கன்று வச்சுட்டு சுற்றுறாங்கன்னா, அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சர்வசாதாரணமாக மக்களோடு மக்களாக ஆயுதங்களோட சுற்றிட்டு தாங்கிறாங்க ஹெஸ்புல்லா. இவங்களை எப்படி டிஸ்மேண்டில் பண்ண முடியும்? அது பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஆனால் இது கொண்டாட்டங்களை வெளிப்படுத்துகின்ற தருணமா? நிஜமாவே ஹெஸ்புல்லா ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னாங்கன்னா, லெபனான் தரப்பில் இழப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 2167 பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 7000 பேர் இன்ஜியூர்டு. 12 லட்சம் மக்கள் இடம் பெயர்வடைஞ்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 லட்சம் வீடுகளுக்கு மேலே தகர்க்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும்.
சதன் லெபனானில் மறுபடியும் அவங்களால குடியமர்த்த முடியுமா அப்படின்ற மற்றொரு கேள்வியும் வளர்ந்துருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் உங்களுக்கு சைமல்டேனியஸாக மற்றொரு வீடியோவும் போடுறேன் நான். இந்த போர் நிறுத்தம் வந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் கடைசி நேரம் ஒரு 3 மணி நேரம் தாக்குதல் 380 ஹெஸ்புல்லா டார்கெட்டை வச்சு நாங்கள் அடித்தோம்னு சொல்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, நகரையான்ற பகுதியில் அடித்ததில் ஒருத்தர் வந்து சீரியஸ் இன்ஜூர்டுன்றாங்க. ஒரு 3 இடத்துல பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது இஸ்ரேலுக்குள்ளார. 70 ராக்கெட் பக்கம் அனுப்புனாங்க கடைசி நேரத்தில். ஹெஸ்புல்லா நாங்களும் தயார்ன்றாங்க, இஸ்ரேல் தரப்பில் நாங்களும் தயார்ன்றாங்க. அந்த கடைசி நேர தாக்குதல்கள் வந்து கொஞ்சம் நெஞ்ச நாளில் மிக அதிகமாகவே இருந்தது. 2 தரப்புலையும் பெரிய இழப்புகளை சந்திச்சாங்க. கடைசியில் ஒரு பவர் ஸ்டேஷனை கூட அடிச்சிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில். பட் அதையெல்லாம் தாண்டி செலிப்ரேஷன் வந்து பெரிய அளவுக்கு போயிட்டு தான் இருந்தது. இந்த மக்கள் டெம்பரரியாக வெளியேறினாங்கல்ல, அந்த மக்கள் மறுபடியும் தனது குடியிருப்புகளை நோக்கி வர ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் இங்கே லெபனான் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க மக்களே, கொஞ்சம் வரதை ஹோல்டு பண்ணுங்க, இன்னும் ஒரு சில இடத்துல அந்த சர்ச்சைகள் வந்து தீரல, ஒரு சில இடத்துல கன் ஃபைட் வர மாதிரி தான் தெரியுது, அதனால ஒரு நாள் கழிச்சு சொல்றேன்னு சொன்னாலுமே மக்கள் ரொம்ப செலிப்ரேட் முன்னாடிட்டாங்க. இது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ ஹமாஸ் எப்படி வெற்றி கொண்டாட்டத்தை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஹெஸ்புல்லாவும் பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. மாதிரி ஹெஸ்புல்லா தரப்புல என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இஸ்ரேலினுடைய ஆர்மி வந்து இந்த லிட்டானி ரிவர்லேருந்து சதன் லெபனான்லேருந்து விட்ரா பண்ணணும், லெபனான் இராணுவம் உள்ளே வராங்க, ஹெஸ்புல்லா வெளியே போகிறாங்க. இது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் இதை வந்து அமுல்படுத்த போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. யூனிஃபில் வந்து அந்த இடத்துல பாதுகாக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, இன்றைக்கி ஹெஸ்புல்லா சொல்லிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து தடுக்க முடியும், லெபனான் அரசாங்கத்தால் முடியாது, நாங்கள் மட்டும்தான் லெபனானுடைய முக்கிய காப்பாளர்கள், இவங்க வந்து விட்டு கொடுப்பவர்கள், நாட்டை எழுதி கொடுப்பவர்கள் அப்படின்ற ஒரு வாசகத்தை கடைசி நேரத்தில் வெளியிட்டு ஒரு வீடியோ பதிவுமே வெளியிடுறாங்க. ஆனால் மேஜர் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நெதன்யாஹு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் தாண்டி நாங்கள் சதன் லெபனான்லேருந்து வெளியே வர மாட்டோம், எங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி கண்டிப்பாக எங்களுக்கு தேவை, இந்த ஒப்பந்தத்திலே, இந்த சீஸ்பயர் ஒப்பந்தத்திலே நாங்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியே வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இரவோடு இரவாக லெபனான் அரசாங்கம் ஒரு சில பகுதியில் அந்த பாலங்கள்லாம் தகர்த்தாங்கல்ல, அதையெல்லாம் மறுபடியும் மண்ணு முட்டு டெம்பரரியாக போட்டு அந்த மக்கள் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் ராணுவம் அந்த பக்கம்லேருந்து வரல, ஒரு சில இடத்துல கன் ஷூட் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை நீங்கள் மதியத்துக்கு மேலே தான் தெரியும். நிஜமாவே சதன் லெபனான்லேருந்து இஸ்ரேல் வெளியே வந்துட்டாங்கன்னா ஹெஸ்புல்லாவுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டம். ஆனால் இந்த வெற்றி கொண்டாட்டம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்குமா அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் மேஜர் ட்விஸ்டே கொண்டு வராங்க. லெபனான் அரசாங்கத்துடன் இணைந்து இஸ்ரேல் ராணுவம் ஒரு சில களை எடுக்கின்ற வேலைகளில் நாங்கள் ஈடுபட போகிறோன்ற ஒரு அறிவிப்புமே மறைமுகமாக கொடுத்துருக்காங்க. அது வந்து அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்துருக்கிறது. லின்சே கிரஹாம் அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையை கடுமையாக எதிர்த்து இருந்தால் கூட, நாங்கள் வந்து இது நடுநிலை வகித்து முழுமையாக இனி ஹெஸ்புல்லா இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க தான் எங்களுடைய நோக்கம்ன்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்னு தெரியல. பட் இந்த பேச்சுவார்த்தை முடிவு பெற்றாலுமே கூட நான் ஈரான் விவகாரத்தை இதையும் நான் சிங்கிள் ஹேண்டில் பார்க்குறேன். நான் ஈரான் என்னதான் வெற்றி கொண்டாட்டமாக இருந்தாலும், ஹெஸ்புல்லா என்னதான் வெற்றி கொண்டாட்டமாக இருந்தாலும், இன்னைக்கு அமெரிக்கா அறிவித்த அறிவிப்பும் அடுத்து நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். பட் அதை தாண்டி ஒரு சில ஹெஸ்புல்லா தலைவர்கள் அவங்கவுங்க அடக்கி வாசித்தாங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு நல்லது. ஏன்னா நேற்றைய பேட்டியில் வந்து ஒரு ஹெஸ்புல்லாவுடைய அஃபீஷியல்ஸ் லெபனான்லேருந்து பேசும்போது, ஏற்கனவே எங்களுடைய ஹெஸ்புல்லா நபர்கள்லாம் அந்தந்த நாட்டிலே வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க எல்லாமே எங்களுடைய ஏஜென்ட்டு தான், குறிப்பாக கல்லூரிகள் இருக்கக்கூடிய எங்கள் மாணவர்கள், இஸ்லாமிக் மாணவர்கள் எல்லாமே வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்து எல்லா நாட்டிலையுமே எங்களுக்கு ஆதரவு கிளைகள் இருக்கிறது. இனி சாதாரணமாலாம் நாங்கள் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஹெஸ்புல்லா ஒரு சின்ன அமைப்பெல்லாம் கிடையாது, எல்லா நாட்டிலையும் ஊடுருவி எல்லா கல்லூரிகளிலும் ஊடுருவி இருக்கும், அதுக்காகவே ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. ஸோ இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நெதன்யாஹு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வரலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார்ல. ஆனால் ஒரு விஷயம் நேற்று உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன், கரோலினா லிவிட் அவங்க கிட்ட வந்து ஒரு 10 சயின்டிஸ்ட்டுக்கு மேலே நியூக்ளியர், ஏரோஸ்பேஸ் அண்ட் யூஎஃப்ஓ இதை பற்றின ரிசர்ச் பண்ணுகிற ஒரு 10 சயின்டிஸ்ட் 2024 இன்ன வரை மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. சில பேர் காணாமல் போயிருக்காங்க, இன்னும் தேடிட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியல. அதை நாங்கள் தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். அதுவும் யூஎஃப்ஓ பற்றி விசாரணை பண்ணால் 2 சயின்டிஸ்ட் காணுன்றாங்க. ஒருவேளை ஏலியன்கள் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல வராங்களா, இல்லை உள்ள யாராவது ஏஜென்ட் யாராவது உள்ள நுழைஞ்சிருப்பாங்களா,
இல்லை மறைமுகமாக மொசாத் பண்ணியிருப்பாங்களா, ஐஆர்ஜிசி பண்ணியிருப்பாங்களா, பல கோணத்தில் இனி நாங்கள் விசாரிக்க போகிறோம், இனிதான் சம்பவம் என்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல. பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறார். இந்த பெரிய ஒரு யுத்தத்தை ஈரானையே காப்பாற்றி இருக்கிறது பாகிஸ்தான். ஆசிப் முனீர் அவர்கள் டூயிங் எ குட் ஜாப். அவருடைய ரோல் வந்து அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட உடன்பட்டு எங்கிட்ட சொல்லி லெபனானுடைய யுத்தத்தை நிறுத்தி அவங்களோட கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இந்த இடத்துல. அப்போ இந்த பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் நாங்கள் சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஈரான் கொடுத்த ஒரு ப்ரெஷர்னால இந்த நிறுத்தத்தை கொண்டு வந்தாங்களாம், அந்த ஆங்கிளில் கூட நம்ம பார்க்கலாம். இல்லை ஹவுதிகள் கொடுத்த ப்ரெஷரில் பயந்துட்டு பண்ணாங்களான்னு இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம். பட் ஹவுதிகள் கொடுக்கறதுலாம் பெருசாக பயப்பட மாட்டாங்க. ஈரான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரணும் அப்படின்னா நிச்சயமாக லெபனான் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்னாங்க. பட் நேற்று கூட இஸ்ரேல் ஈரானுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருந்தாங்களே அப்படின்னாங்கன்னா வருகின்ற காலங்களில் உங்களுக்கு புரியும். இப்போ காசாவுக்குள்ள ஒரு விடிவு காலம் பிறந்ததா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த சூழ்நிலை கையாளுவாங்க. பட் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எங்களுக்கு ஒரு லிட்டில் ஜேர்னி, இந்த லிட்டில் ஜேர்னியில் சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு வந்தோம். அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதுலையும் அந்த டஸ்ட்டு, அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்ககிட்ட ஒப்படைக்கிறதும் சொல்லிட்டாங்க, இல்லை அதை அழிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா வியட்நாமில் 17 வருஷம், ஆப்கானிஸ்தானில் 5 வருஷம். ஆனால் நான் வந்தேன் பாருங்கள் 2 மாதத்தில் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி கொண்டாடுங்களே, கேட்க ஊட்டுங்களே, கம்ப்ளீட் சரண்டர். ஈரான் எங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. ஈவன் எங்களோட போர்க்கப்பல்களை நோக்கி 111 ஏவுகணைகளே ஏவி இருக்காங்க. எவ்வளோ? 111 ஏவுகணைகள் எல்லாத்தையும் தொடச்சி எறிஞ்சு துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு இன்றைக்கி அப்படியே அந்த ஏரியாவில் நின்றுருக்கோம். காரணம், உலகத்தில் நாங்கள் தான் மிகப்பெரிய ஒரு இராணுவம். நாங்கள் ஈரான் மீது பிரயோகித்தது ஜஸ்ட்டு எங்ககிட்ட கூட மொத்த இராணுவத்தில் 0.5% அப்படின்றாரு. அது உலகம் அறியும். நீங்கள் எந்த அளவுக்கு இழந்தீங்க அப்படின்றத நீங்கள் வாய்ஸ் அவுடால பத்திரிகைகளை சத்தமாக பேசினா தெரியாது. பட் உலகம் அறியும். இருந்தாலும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆயில் ப்ரைஸ் கீழே போகுது, எல்லா இன்ஃப்ளேஷன் கீழே குறைய போகுது, எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் வெற்றி அடைய போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது சமூக நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது என்ன ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் விலை மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் நீங்களே உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டுக்குன்னு ஈரான் சொன்னதாக சொல்கிறாரு. பட் இது எந்த அளவுக்கு எனக்கு சாத்தியக்கூறுக்குன்னு தெரியல. மனுஷன் பேசினாவே கொஞ்சம் நிறைய போய் தான் பேசுவார். நிறைய நெகோசியேஷன் எல்லாமே போச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃபைனல் கண்டிஷன் வந்துட்டுறாங்க. இந்த கடைசி நேரத்தில் கூட இந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. பட் ஒரு ஓட்டில் ஈரான் மீது இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் தொடரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஈரான் முழுசாக ஒத்துக்கிட்டாங்க, யுரேனியம் கிட்டத்தட்ட ஒப்படைக்கிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபைனலாக ஈரான் இன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க, நாங்கள் அப்போல்லாம் எதுவுமே சொல்லலையே, அது அவங்களோட கற்பனை கதைகளுக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டிய வேலை இல்லை. பேச்சுவார்த்தையில் வரும்போது நாங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுறோம், பொறுத்து இருந்து பாருங்கள். அமெரிக்கா நினைக்கிறது ஒன்று கூட நடக்காதுன்றாங்க. அப்போ பார்க்கலாம் யார் நினைக்கிறது நடக்க போகுது, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இது வரைக்கும் அமெரிக்கா இது மாதிரி தந்திரமாக பேச்சுவார்த்தை நிறுத்தி அவங்களுக்கு சாதகமாக தான் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இன்று வரை ஆல்மோஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அந்த கட்டுப்பாட்டில் எடுத்ததுக்கப்புறம் இன்னுமே முழுமையாக அந்த கப்பல், ஈரானுடைய கப்பல் வரலன்னு சொல்கிறாங்க. ஒரு 3 கப்பல் கடந்து போனதாக சொல்கிறாங்க. காலையில் வரைக்குமே பார்க்க முடிஞ்சது. இன்னுமே அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பெரிய அளவுக்கு மற்ற கப்பல்கள் போகுது, பட் ஈரானுடைய கப்பல் போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்ப முடியுதான்னு தெரியல. அங்கே அமெரிக்காவில் ஈரானில் HESEன்னு சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ் ஒன்று. அதாவது ஷாகின் ஷஹீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோநாட்டிக்கலினுடைய அவங்க விமானங்கள் தயாரிக்கின்ற உதிரி பாகங்கள் கூடிய முக்கிய ஒரு கம்பெனி ஒன்று, மிலிட்டரி சைட் ஒன்று. அது கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கிற பதிவுகளும் பார்க்க முடியுது. சவுதி அரேபியா அந்த ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் அமைக்கும் போது எல்லாருமே எதிர்த்தாங்களாம், இது எதுக்குங்க தேவையில்லாத வேலை, தேவையில்லாத செலவுன்னாங்களாம். ஆனால் இன்றைக்கி ஓடி உலகமே அவங்கள பாராட்டுறாங்களாம். வெல்டன் தலைவரே, வெல்டன், யூ டன் எ குட் ஜாப். இது இல்லைனா இன்றைக்கி உலகத்தோட தேவையே காலியாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. என்னதான் சவுதி அரேபியா ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கூட இன்றைக்கி தாங்க வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்று ஒரு விஷயம் சொன்னல, இந்த வரைபடத்தை பாருங்கள். இது உலகளாவிய தேவையில் மேலே இருக்கிறது லிக்யூடு பெட்ரோலியம் ஏற்றுமதி. அமெரிக்கா தான் டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க. அடுத்தது சவுதி அரேபியா, 3வது ரஷ்யா, 4வது கனடா, அடுத்தது சீனா, UAE, ஈரான் கடைசி பொசிஷனில் இருக்காங்க. அது கீழே பாருங்கள் நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன். அதில் அமெரிக்கா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க, 2வது ரஷ்யா இருக்காங்க, 3வது ஈரான் இருக்காங்க. ரொம்ப முக்கியங்க. அடுத்தது சீனா, கனடா, கத்தார், ஆஸ்திரேலியா. 3வதும் இந்த ஈரானுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா
ஒரு கப்பல் 2 கப்பல் போகிறதுனால இது அமெரிக்காவுக்கு சாதகமாக அமையுதுன்றாங்க. ஏன்னா கத்தாருடைய எல்என்ஜி ஆர்மோஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவுடைய எல்என்ஜி அடுத்தடுத்து தடை விதிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் 2 ஒரு கேஸ் ஒன்று இன்னொன்று பெட்ரோல் ஸ்டேஷன் அடிச்சிட்டாங்க. 25% காலி. இப்போ எல்லாருமே அமெரிக்காவை சார்ந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை தந்திரமாக உருவாக்கி வைத்திருக்காங்க. ஸோ அமெரிக்கா அந்த ஏற்றுமதிக்கு மிக முக்கியமாக பின்புலமாக ஏதோ நடக்கிறது அப்படின்னு வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லியிருக்காங்க. ஏதோ நடக்கிறலாம் இல்லை, ஒவ்வொரு யுத்தத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தையும் ஃபுல்லாக தடைகளை போட்டு தனக்கு சாதகமாக கொண்டு வந்துட்டாங்க. இங்கே ஈரான் யுத்தத்தையும் என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்ற முடியாத ஒரு சில கோரிக்கைகளை வைத்து இது எல்லாம் கொண்டு வந்தால் தான் தடைகளை நீக்கும்னு வந்து உட்காந்துருக்கிறாங்க. கடைசியில் வெனிசுலா எப்படி தனது எண்ணெய் வளத்தை முழுமையாக அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சாங்களோ அதே மாதிரி ஈரான் முழுவதும் தனது வளத்தை அமெரிக்காவோட ஒப்படைக்கும் வரை இந்த தடையை நீக்க மாட்டாங்க. இதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இஸ்ரேல் தனது தேவைக்காக அமெரிக்காவை பயன்படுத்தியதுன்னு நினைச்சாங்க. அப்படி இல்லை ஸ்டேட்மெண்ட்டு. அமெரிக்கா தனது தேவைக்காக இஸ்ரேலை பயன்படுத்தி இருக்கிறது. அப்படிதான் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் பண்ணணும் நம்ம. ஏன்னா இதுல பெரும்பாலும் இப்போ கெயின் அடைகிறது, இதுக்கப்புறம் லாபம் அடைய போகிறது அவங்க தான். தனது தந்திரத்தை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கோங்க. தனது தேவைக்காக அவங்க பயன்படுத்தலைன்றதும். இந்த ஜெலன்ஸ்கி கிட்ட நேற்று நெதர்லாண்டு போயிருந்தார். நெதர்லாண்டு தாங்க வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு எல்ஜிபிடிக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்திருக்கிறார். சேம் பாலினம், 2 பேருமே ஒரே பாலினத்திற்கக்கூடிய ஒரு தலைவராக வந்திருக்கிறார். அது உலகத்துக்கே அவங்க ரோல் மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தலைவரை போய் சந்தித்து அந்த கன்னி வெடிகளை அகற்றுவதற்கான கப்பல்களை இப்போ ஜூன் மாதம் கொடுக்க போகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டாக பார்க்குறாங்க. நெதர்லாண்டை பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நெதர்லாண்டுடன் இணைந்து அடுத்தடுத்த ட்ரோன் ப்ரொடக்ஷனை ஈடுபடுத்த போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அடுத்த கட்ட அக்ரிமெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கிறார். தொடர்ந்து தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டே இருக்கிறார். இங்கே அரபு நாடுகளை காப்பாற்ற ஆரம்பித்தார். இப்போ அரபு நாடுகள் இவர் போட்ட அக்ரிமெண்ட்டு பார்த்து தான் ஈரானை யுத்தத்தை நிறுத்தினது. அந்த கதை அதுக்கப்புறம் வரும். இன்னும் ஒரு மாதம் கழித்து ஜெலன்ஸ்கி என்ன சொல்லுவார்னா, நாங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு பயந்து தான் ஈரான் தனது யுத்தத்தை நிறுத்துதுன்னு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, அந்த கதையில் இவரும் இன்க்ளூட் பண்ணுவார். அதனால் இனி அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பா நாடுகளுக்கு எங்கள் மக்களை பார்த்தா தயவு செய்து திருப்பி அனுப்பிடுங்கன்றார். அந்த ரெஃப்யூஜியெல்லாம் தயவு செய்து திருப்பி அனுப்பிடுங்க, எங்களுக்கு முன்களத்தில் ஆள் தேவைப்படுது, இன்னுமே ஹோல்டு பண்ணாதீங்கன்ற ஒரு ரெக்வஸ்ட்டுமே வந்து வைத்திருக்காங்க. பாகிஸ்தானுடைய பிக்கெஸ்ட் ரோல், எல்லா அரபு நாடுகளையும் போகிறாங்க, நட்பெயரை வளர்த்தி இருக்காங்க. எங்களால் தான் இந்த யுத்தம் நின்றது, உங்களோட இழப்புகளை நாங்கள் தடுத்துருக்கோன்னு சொல்லி நிறைய கடன் வந்து ஃபுல்லாக அள்ளி கொடுக்குறாங்க. இப்போ யார், அரபு நாடுகள் அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா பெரிய இழப்புகளை தடுத்துருக்காங்கல்ல. அடுத்தடுத்து எண்ணெய் கிணறுகள்லாம் அடித்தாங்கன்னா காணாமல் போயிருக்குல்ல, அதையும் பார்க்க முடியுது. பாகிஸ்தானில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸுடைய அந்த கூட்டத்தில் நாங்களும் கலந்துக்கிட்டோம்னு நேற்று பகிரங்கமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் கப்பல் இருந்து மேக் 8 ஸ்பீடில் 350 கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது. இதை நாங்களும் கலந்துக்கிட்டோம், எங்களுது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். ஆன்டிஷிப் பேலஸ்டிக் மிசைல்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ளார ஒரு பைப்லைன் ஒன்று ஹரிப்பூர்ன்ற இடத்துல ஒரு கேஸ் பைப்லைன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு, வெடித்து செதறி இருக்குது. 8 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் கேஸ் பைப்லைன் எக்ஸ்ப்ளோர் ஆகுது, எண்ணெய் கிணறுகள் பற்றி எறிகிறது, இது எல்லாமே ஏதோ உள்வேலை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ரஷ்யா எண்ணெய் கிணறுகள் தாக்கல் நடத்துகிறாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். பட் ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதோ பாகிஸ்தானில் நடக்கிறதோ அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நேற்று ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணனாலுமே இதுவரை நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே யுவானில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டாலரை வந்து முழுமையாக நாங்கள் சிதைச்சிட்டோம். இதுக்கப்புறம் எந்த தடைகள்லாம் தாண்டி இதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணியே தீருவோம். தொடர்ந்து நாங்கள் டாலர் இல்லாத ஏற்றுமதியை தான் செய்து கொண்டிருக்கிறோம். 2025 ஃபுல்லாகவே 2026 தொடரும். எந்த வித மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பை வலுப்படுத்தினீங்க தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வலுப்படுத்த போகிறீங்கன்னு தெரியல. பிரிக்ஸா அமெரிக்காவா அப்படின்னும் போது இப்போ அமெரிக்கா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக உயர்ந்து நிற்கிறாங்க, பிரிக்ஸ் கூட்டமைப்பு கீழே இறங்கி நிற்கிறாங்க. ஏன்னா 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஹோல்டு பண்ணலன்னா காணல் நீராக கரைந்து விடும் பிரிக்ஸ் கூட்டமைப்போட கொள்கைகளும் கோட்பாடுகளும் எல்லாமே வெறும் வாய்ஸாவோட போயிடும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஈரான் விவகாரத்தை முழுமையாக தன் பக்கம் எடுத்துட்டாங்கன்னா காலி. ஈரான் தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மிக முக்கிய நாடாக இருந்தது. பட் 80% அவங்க பக்கம் சாதகமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் உலக நிகழ்வு எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.